வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தின் தொலைதூர மச்சேடி பகுதி வழியாக சென்று ஒரு வழக்கமான இராணுவ பிரிவின் வாகன தொடரணி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தியதில் 4 இந்திய இராணுவ துருப்புகள் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது 6 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளார். 22வது கர்வால் ரைபிள்ஸ் காலாட்படை படைப்பிரிவை சேர்ந்த துருப்புக்களை ஏற்றி சென்ற இராணுவ வாகனங்கள் வழக்கமான போக்குவரத்து ரோந்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த தாக்குதல் நடந்தது. தாக்குதலை தொடர்ந்து கையெறி குண்டு வீச்சும் மேலும் இயந்திர துப்பாக்கி சூடுகளும் இராணுவ வாகன தொடரணி மீது நடந்ததாக தெரிய வந்துள்ளது. தாக்குதல் நடத்திய குழுவினர் சமீபத்தில் பாகிஸ்தானில் இருந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவியதாக நம்பப்படுவதாகவும் மேலும் அவர்கள் உயரமான மலைப்பகுதிகளில் மறைந்திருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜூன் 9ஆம் தேதி முதல் நேற்று வரையான ஒரு மாத காலப்பகுதியில் ஜம்மு பகுதியில் தீவிரவாதிகளால் 4 தாக்குதல்கள் நடந்துள்ளன. அவற்றில் கத்துவாவில் 2, தோடா மற்றும் ரியாசியில் தலா 1 நடந்துள்ளன. எல்லாமே மலைகளுக்கு மேலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தான். 2011ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து தீவிரவாத நடவடிக்கைகள் நடந்த ஜம்மு அதன் பின்னர் கடந்த சில ஆண்டுகளாக எந்த தீவிரவாத தாக்குதலுமின்றி அமைதியாக இருந்து வந்தது. இப்போது திடீரென கடந்த சில வாரங்களாக மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கி இதுவரை 2 டஜன் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன. அதனால் தான் தாக்குதல் நடத்தும் குழுவினர் அங்கேயே இருப்பவர்கள் அல்ல, சமீப காலத்தில் பாகிஸ்தானில் இருந்து எல்லை கடந்து அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் என்று நம்பப்படுகிறது. இந்திய உளவுத்துறைகளும் அப்படியே கணித்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதும் குறிப்பாக ஜம்மு பகுதியில் இந்திய பாதுகாப்பு படையினர் மீது 12 ஆண்டுகளுக்கு பின்னர் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தப்படுவது இந்திய இராணுவத்தை உஷார் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. காஷ்மீர் பிரச்சினை நிலையை மோசமாக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு புதிய குழுக்களை ஆயுதங்களுடன் இந்தியாவுக்குள் ஊடுருவ விட்டுள்ளதாக இந்திய உளவுத்துறைகள் கருதுகின்றன. நேற்று மலைகளில் பதுங்கியிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி பேசுகையில் எதிர்பாராத ஆரம்ப தாக்குதலில் 3 துருப்புக்கள் இறந்தனர், சிலர் காயமடைந்தனர். அப்போது முன்னால் சென்ற வாகனங்களில் இருந்த துருப்புக்கள் தாக்குதல் வந்த இடங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி தீவிரவாதிகளை கொல்ல முயன்றனர். அப்பகுதிக்கு கூடுதல் துருப்புக்களும் மேலும் வலுவூட்டல்களும் அனுப்பப்பட்டு சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. தாக்குதல் நடத்தப்பட்ட சாலை இதுவரை அமைதியான பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளானது ஜம்மு பகுதியை கவனித்துக் கொள்ளும் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படைப்பிரிவின் கிளர்ச்சி எதிர்ப்பு துருப்புக்கள் அல்ல. இவர்கள் வழக்கமான துருப்புக்கள். யோல் தளத்தில் இருந்து இயங்கும் 9 காப்ஸ் படைப்பிரிவின் துருப்புக்கள். தாக்குதலுக்குள்ளான வீதி அந்த படைப்பிரிவின் செயல்பாட்டு அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்றும் ஆதாரங்கள் விளக்கின. கடந்த 2001ஆம் ஆண்டுதான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நடந்ததாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இது இந்துக்கள் அதிகம் உள்ள பகுதி. ஜம்முவை விட ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு அருகில் உள்ளது. கதுவாவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மச்சடி கிண்ட்லி மல்கர் சாலையின் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சமீப வாரங்களாக கதுவா மாவட்டத்தில் தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. ஹிரா நகரில் கடந்த மாதம் 2 ஊடுருவல்காரர்கள் குடிமகன் ஒருவரின் வீட்டுக்குள் புகுந்தனர். பின்னர் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஜோரி மாவட்டத்தில் உள்ள இராணுவ முகாம் ஞாயிற்றுக்கிழமை தாக்கப்பட்டதில் ஒரு இராணுவ வீரர் காயமடைந்தார். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் சனிக்கிழமை இரவு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட 4 ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்க தீவிரவாதிகள் சினிகம் ஃப்ரிசாலில் ஒரு மறைவிடத்தில் தங்கியிருந்தனர். பொதுமக்கள் குடியிருப்பில் உள்ள ஒரு அலமாரிக்கு பின்னால் மறைந்திருக்கும் சிறிய மற்றும் நன்கு பலப்படுத்தப்பட்ட கான்கிரீட் மறைவிடத்தில் அவர்கள் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதில் உள்ளூர்வாசிகளின் தொடர்பு குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் 2 இந்திய இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டனர். தெற்கு காஷ்மீரின் குல்காமில் நடந்த தனித்தனி என்கவுண்டரில் மொத்தம் 6 ஹிஸ்புல் இயக்க தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகளுடன் போரிட்டதில் ஒரு உயரடுக்கு பரா கமாண்டோ உட்பட 2 இராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். இந்த நடவடிக்கைகள் குறித்து பேசிய ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இயக்குனர் ஜெனரல் RR ஸ்வைன் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான தீவிரவாதிகளை அழித்தது ஒரு பெரிய சாதனை என்று கூறினார். தீவிரவாதிகள் அனைவரும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள்.
ஒருவர் அந்த அமைப்பின் உள்ளூர் தளபதி என அடையாளம் காணப்பட்டார். காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் 2 வெவ்வேறு தாக்குதல்களில் 6 துருப்புக்களும் மற்றும் 2 துருப்புக்களும் கொல்லப்பட்டு 24 மணி நேரத்திற்கு பின்னர் நேற்று திங்கட்கிழமை வீதியில் சென்ற ராணுவ வாகன தொடரணி மீது இந்த தாக்குதல் நடந்தது.